विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा பாலபாவ நானாவித லீலா சதுரா கெட்டிக்காரர் இப்படியே விளையாடிகிட்டே இருந்தா அவரை திருட ஆரம்பிச்சுட்டார். ஒரு காரியம் கொடுத்தா தான் சரியா வரும்னு என்ன பண்ணா, கண்ணுக்குட்டி மேய்க்க ஆரம்பிச்சுட்டு மேய்க்க விட்டுட்டா அவ அம்மா. கோவத்ச பரிபாலனா இப்படி இந்த லீலைகளை முழுக்க ஒரே சரண கீர்த்தனத்தில் 55 சரணத்தில் கிருஷ்ணலீலை முழுக்க சொல்லிவிட்டார். தசமஸ்கந்தத்தை ஒரு அருமையான கீர்த்தனம். அது என்னன்னு புரியணுமேங்கிறதுக்காக சொன்னேன். பஜனையில் பழக்கம் உள்ள வாழ்க்கெல்லாம் புரியும், புதுசாக கேட்குற வாழ்க்கை இது என்னன்னு தெரியாதோன்னு. போல பிருந்தாவன விஹாரி லாலிகி போல பண்டரிநாத் மகாராஜிகி விட்டல ரகுமாயி ஜெய் ஜெய் விட்டோப ரகுமாயி பாண்டுரங்கன் பண்டரிநாதன் வெளிப்பட்டு வருகின்றான். வட்டமிட்ட கருடருடன் நம்ம பாண்டுரங்கன் பண்டரிநாதன் வெளிப்பட்டு வருகின்றான். விட்டல ரகுமாயி
महायोगपीठे तटे भीमरथ्याः वरं पुण्डरीकाय दातुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठन्तम् आनन्दगन्धम् परब्रह्मलिङ्गम् भजे பாண்டுரங்கம். வதந்தி சீதத் கவயோ யதாருச்சம் அப்படிங்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகாச்சாரியார். ஒரே பரம்பொருளை அவரவர்கள் என்னென்ன உபாசனையோ அவரவர்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வமாக ஒரே பரம்பொருளையே சொல்றார்கள். ஒரே வஸ்து தான். அந்த வஸ்துவை பெருமாள்ங்கிறா சில பேர் ராமருங்கிறா, சில பேர் கிருஷ்ணருங்கிறா, சில பேர் பரமேஸ்வரன்கிறா, சில பேர் முருகன்கிறா, சில பேர் பிள்ளையாருங்கிறா. வதந்தி சைதத் கவயா யதாருச்சம். அவரவர்களுடைய ருச்சிக்கு தகுந்த மாதிரி சொல்றார்கள். பரமேஸ்வரனையோ பெருமாளையோ சொல்றாங்கிறது ஆச்சரியம் இல்லை. பெருமாள்லையே அவரவர்களுக்கு பிடிச்ச ரூபத்தை அவாவா எடுத்துக்கிறான். பெருமாள்லையே காஞ்சிபுரம் அந்த வரதன்ட்ட ஆசை உள்ளவர்கள், பிரேம உள்ளவர்கள் அவ வரதனை தான் அங்கீகரிப்பார். திருமலையில் இருக்கிற பெருமாள்கிட்ட ஈடுபாடு உள்ளவா திருமலை பெருமாள் தான் சொல்லுவா. ஸ்ரீரங்கம்னா அவ இன்னொரு பெருமாளை பார்க்க கூட மாட்டான். அவளுக்கு அவா பெருமாள் தான் வஸ்து. ஒரே வஸ்து தான். ஏன் இவ்வளவு பேதம்னா பேத விஷயம் இல்லை, உனக்கு ருச்சி வரணுங்கிறது தான் விஷயம். அந்த மூர்த்தி எதா வேணான்னு இருக்கட்டும், உனக்கு அந்த மூர்த்திகிட்ட உள்ள ஆசை இருக்க, அந்த ஆசைக்கு தான் பக்தின்னு பேர். அதனால தான் இன்னைக்கு ஒரு பக்தி, நாளைக்கு ஒரு பக்தி, நாளன்னைக்கு ஒரு பக்தின்னு மாத்திண்டே இருந்தேன்னா உன்னால லட்சியத்தை அடைய முடியாது. ஒரே மூர்த்தியை பிடிச்சிட்டு தான் நேத்திக்கு இன்னைக்கு நாளைக்குங்கிற டிஃபரன்ஸ் நீ பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு ஒரு மூர்த்தியை பிடிச்சிட்டு இது வேண்டான்னு அடுத்த மூர்த்திட்டு சுக்லாம்பிரதனம்னு ஆரம்பித்து ஒரு 30% வந்து அதை நிறுத்திவிட்டு அடுத்ததுட்டு சுக்லாம்பிரதனம் போட்டு உன் ஜென்மா முழுக்க இப்படியே போயிட்டு இருக்கும். அதனால தான் பரமேகாந்திகள்னு ஏகாந்த பக்தியே சொல்கிறா. இந்த ஏகாந்த பக்தி என்ன ஆச்சு, ஒரு காலத்தில் துஷ்பிரயோகத்தினாலையும் அது புரியாமல் துஷ்பிரச்சாரத்தினாலையும் என்ன ஆயிடுது, துவேஷமாக போயிடுது. பக்தி சூத்திரமே அதுதான் சொல்றது, சாஸ்திரங்களும் அதுதான் சொல்றது, ஏகாந்த பக்தி தான் வேணும். ஏகாந்த பக்தி கோவிந்தே. ஏதாவது ஒரு மூர்த்திகிட்ட உனக்கு திருட நிஷ்ட வேணும். மேல துளசிதாசர் சரித்திரத்தில் வரப்போறது. இதோ பெருமாள் சிவன் பரமேஸ்வரன் அப்படின்னு வேணா பேதம் தெரியறதுன்னு நாம நினைக்கிறோம், சிவ வைஷ்ணவ பேதம்னு. ராமர் கிருஷ்ணர்லயே இந்த ஏகாந்த பக்தியில துவேஷம் இருக்கு. பரமராம பக்தரான சமர்த்த ராமதாசர் பாண்டுரங்கனை பார்க்க மாட்டேங்கிறாரு, கிருஷ்ணன் பார்க்க மாட்டேங்கிறாரு. சைவ வைஷ்ணவத்தை பற்றி பேசும்போது வேணா விஷ்ணு துவேஷம் சிவத்வேஷம்னு நாம பிரச்சாரம் பண்றா. ஒரே வைஷ்ணவத்திலே இருக்கிற ராமர்கிட்டையும் கிருஷ்ணன்ட்டையும் அத்தியந்த பக்தி வந்துடுதுன்னா இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படி இருக்கு. பிடிக்கலங்கிறத நாம் எடுத்துக்க கூடாது, அவளுக்கு உள்ள திருடநிஷ்டையை எடுத்துக்க. அர்ஜுனனுடைய கொடியில் இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி, பிரத்யக்ஷமா இருக்கார். மகாபாரத யுத்தத்தில் தேர்தட்டுல கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கார். இந்த 18 நாள் யுத்தத்தில் ஆஞ்சநேய சுவாமி யுத்தத்தையே பார்க்கல, கண்ண மூடிண்டே உட்கார்ந்துருக்கார். பிரத்யட்சமா இருக்கிற அனுமார். ஏன் எப்பேற்பட்ட யுத்தம், இந்த ஆச்சரியமான மகாபாரத யுத்தத்தை நீ பார்க்க வேண்டாமா, ஏன் கண்ண மூடின்னு இருக்கேன்னார் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட. ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், இது ராமராவண யுத்தம் பார்த்தது, இது வேற எந்த யுத்தத்தையும் கண்ணால பார்க்காதுன்னார். இது
ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா. வால்மீகியே சொல்லிவிட்டார், அது மாதிரி அன்னிலேருந்து இன்னி வரையில் வேறு யுத்தம் கிடையாது. ராமராவண யுத்தம் அவ்வளவு பிரசித்தம். ராமராவண யுத்தத்துக்கு, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த அந்த யுத்தத்துக்கு சமானம் சொல்லணும்னா ககனம் ககனாகாரம், ஆகாசத்துக்கு ஆகாசம்தான் உதாகரணம், சமுத்திரத்துக்கு சமுத்திரம் தான் உதாகரணம். ராமராவண யுத்தத்துக்கு அதுபோல ராமராவண யுத்தம் தான் உதாகரணம். ககனம் ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவா. சரி, நீ யுத்தத்தை பார்க்க வேண்டாம், தேர்தட்டில் உட்கார்ந்துருக்கானே பார்த்தசாரதியா கிருஷ்ணன், அவனை பார்க்கலாமேன்னா, இது ராமனை பார்த்த கண்ணுன்னு. இது ராமனை பார்த்த கண்ணு, வேற யாரையும் பார்க்காது. அந்த ராமன் தானையா இப்ப கிருஷ்ணனா உட்கார்ந்துருக்கான். இது வேற ஆசாமி இல்லை, அவர் தானே. இவரை பார்க்கலாமேன்னார், பார்க்கலாம், அவன் ராமனா வரட்டும் பார்க்கிறேன். கிருஷ்ணனா இல்லாமல் ராமனா வரட்டும் பார்க்கிறேன். இது என்னன்னா ஏகாந்த பக்தி. இப்போ அனுமார் பார்க்க மாட்டேன்ட்டாரனு கிருஷ்ணரை. புண்டரீகம் பஜனை ஆரம்பிக்கிறதா இருந்தால் புண்டரீகம் போடுறோம். நம்ம பார்வதி பதையே சொல்லுங்க வரால். மகாதேவா மகாதேவான்னு சொன்னா மௌலி சங்குட்டன துவனி. நாம பண்ணின பாபத்துக்கு பலனை கொடுக்கறதுக்கு தர்மராஜா நம்ம கணக்கு புஸ்தகத்தை வச்சு உட்கார்ந்துருக்கானோ வரவு செலவு. நீ மகாதேவான்னு இங்க ஒரு தடவை சொன்னேன்னா அந்த மகாதேவன் யமதர்மராஜாவோட அந்த நாமம் யமதர்மராஜாவோட தலையில போய் ஒரு குட்டு குட்டுமா. மௌலி சங்குட்டனத்வனி. இது மாதிரி ஒரு கதை சொன்னார். அடுத்த நாளைக்கு நம்ம பார்வதி பதையினர் எதிர்த்தா மாதிரி உட்காந்து இருந்த ஒரு சின்ன பையன் மகாதேவா சொல்ல மாட்டேன்னுட்டான். தினம் சொல்றவன், ஏண்டா இன்னைக்கு சொல்லலேன்னு கேட்டார். நீங்கள் நேற்றுக்கு தானே தர்மராஜாவோட தலையில் குட்டுனார், தப்பே பண்ணாத தர்மராஜாவை நான் எதுக்கு குட்டணும்னா, நான் மகாதேவன்னா அவர் தலையில் போய் குட்டும். அது அவருக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லையே, அனாவசியமாக ஒருத்தர் போய் குட்டலாமா. மகாதேவா மகாதேவனா குட்டும் அங்கே போய். கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா கோவிந்தா கோவிந்தாம் பாடலாம் கோபிகைகள். நம்ம பார்வதி பதையன்னா கணித தூக்கின்னு அரகர மகாதேவாம்பா. ஜானகி காந்த ஸ்மரணம்னா ஜெய ஜெய ராமராமான்னு சொல்ல மாட்டான். மகாதேவ நாமத்தை கூட ஒத்துப்பா, ராமநாமத்தை ஒத்துக்க மாட்டான். ஏன் கோபிகைகள் இப்படி இருப்பானே, ஆஞ்சநேய சுவாமி எப்படி இருப்பானேன்னா தான் ஏகாந்த பக்திங்கிறது. ராமரை நாமம் சொல்ல மாட்டாங்கிறதுக்கு மேலே இல்லை. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, உன் உடம்பு முழுக்கவே ஒரே வஞ்சனை வக்கரம்ங்கிறான் கோபிகைகள் பிரமர கீதத்தில் சொல்லும் பொழுது. ஏன் அப்படின்னா, எத்தனை பேர் அகாரணம் வாலியை கொண்டுட்டியேங்கிறார் ராவண வெய்யரா. அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி கோபிகைகளுக்கு, அப்படி ஒரு ராம பக்தி ஆஞ்சநேய சுவாமிக்கு. அவரவர்களுக்கு ஒரு இஷ்ட மூர்த்தி, அந்த மூர்த்தி இட்ட ஒரு பக்தி ருச்சி வரணும். அப்படி ஒரு மூர்த்தியிட்ட ருச்சி வரணும், பக்தி வரணுங்கிறதுக்காக தான் பகவான் பலவிதமான அவசரங்கள்ல இருக்கார். கிருஷ்ணாவதாரத்திலேயே எத்தனை கோலத்தில் இருக்கான் பகவான். முதல் கோலமே கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. மகாப்பிரளய காலத்தில் ஆல் இலையில பாலகோபாலனா பள்ளி கொண்டு தன்னுடைய கால் கட்டவரலை தானே வாயில வச்சு ருச்சி பார்த்துன்னு இருக்கானோ. கராரவிந்தேன்னு, அரவிந்தம்னா தாமரை, கைத்தாமரையினால திருவடித்தாமரையை எடுத்து முகத்தாமரையில வச்சுருக்கானா கிருஷ்ணன். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்த். ஏன் இப்படி கால் எடுத்து வச்சுருக்கான் பகவான்னார், அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையம். என்ன ஆசைன்னா, இந்த கால் எடுத்து வாயில வச்சுக்கணும்னு ஆசை. ஏன் வச்சுக்க கூடாதுன்னா, பெரிய பொசிஷன்ல இருக்கார், ஸ்டேட்டஸ்ல இருக்கார். அவர் எல்லாருக்கும் நேரம் கால் எடுத்து வச்சுட்டா நேற்று வெறியில் பெருமாள் நன்னா தானே இருந்தாருன்னு சொல்ல தோணும். திடீர்னு இப்போ நானே வச்சுக்கோங்களேன், இப்போ எடுத்து கால் எடுத்து வாயில் வச்சுனேன்னா நாளைக்கு கதை உண்டா கிடையாதான்னு சந்தேகம். அதுபோல பகவான் ஜெகன் நிர்வாககனா இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றணும்.
டீசெண்டாக இருக்கணும். கதவை சாத்திட்டா எப்படி வேணான்னு இருக்கலாம். 10 பேருக்கு நேரம் டீசெண்டாக இருக்க வேண்டாமா? பகவான் வாயில் எடுத்து வச்சுக்க முடியல. யாரும் இல்லாத நேரம் எப்பன்னு பகவான் யோஜனை பண்ணி மகாப்பிரளயம் வரையில் காத்துட்டு இருந்தானாம். உலகம் முழுக்க அழிஞ்சிடுது. சயேகா உபனிஷத்து சொல்றது, அவன் ஒத்தந்தான் மிச்சம். ஹரிம் ஏகரசம். இந்த உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை தான் ஜெயதேவ சுவாமிகள் ஏகரசம்ங்கிறார் 22வது அஷ்டபதியில். அந்த பிரபு யாரும் இல்லாத மகாப்பிரளய காலத்தில் எடுத்து வாயில வச்சுட்டான். ஏன் கால வாயில வச்சுட்டான்னார், அவர் நினைச்சாராம் இந்த திருவடியில ஏதோ ஒரு தித்திப்பு இருக்கு. என்ன தித்திப்புன்னா, இதுல ஏதோ ஒண்ணு இருந்துதானே 7 தீபங்களை ஆண்ட ராஜாக்கள்லாம் ராஜ்யத்தை உதறிவிட்டு இந்த சரணத்தை தேடின்னு வந்துட்டா. லிஸ்ட் கொடுத்தது பாகவதம். இக்ஷ்வாகுரையில முச்சுகுந்த விதேக காதி ரகு அம்பரீஷ் லிஸ்ட் கொடுத்துருது பாகவதம். 7 தீபத்தாண்ட சக்கரவர்த்திகள்லாம் தூக்கி எறிஞ்சாளா ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும். சரணம் போர்னு கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமானா. இதே பரீட்சித் சக்கரவர்த்தி பரிபாலனம் பண்றவன், ராஜ்ய பரிபாலனம் பண்ற பரீட்சித்து பிரம்மசாபம் தட்சகன் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே ராஜ்யத்தை தூக்கி எறிஞ்சுட்டு ஓடி வந்தானா. பரம புருஷார்த்தமா எதை நினைச்சான்? தர்மத்தையோ அர்த்தத்தையோ காமத்தையோ மோட்சத்தையோ கூட புருஷார்த்தமா நினைக்காமல் கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை உபாசிக்கிறது தான் பரம புருஷார்த்தமா நினைச்சான். கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமா அதிகம் மன்யமானா. அப்போ இந்த சரணத்தில் ஏதோ இருக்கணும், அதை டேஸ்ட் பார்ப்போம்னு பகவான் வாயில வச்சுண்டானா எப்படி இருந்ததுன்னு சொன்னானோன்னார். அந்த டேஸ்டில் அவனே மக்னமாகி வெச்ச காலை எடுக்கவே இல்லைங்கிறார். அதனால தான் இப்பயும் ஆலியலில் கிருஷ்ணன் வாயில வச்சுட்டே இருக்கார் பாரு. இதான் முதல். அடுத்த கிருஷ்ணன் என்னன்னா, கையில் வெண்ணெயை வச்சுண்டு விந்யஸ்யைகம், ஒரு கையை ஊனிண்டு ஒரு காலையும் ஊனிண்டு இன்னொரு காலை முட்டி போட்டுண்டு லட்டு கோபாலுங்கிறது. லட்டு கோபாலன்னு பிருந்தாவனத்துக்கு போனால் 1,00,000 கோபாலன் வாங்கலாம். அப்படி கடைக்கடையா சின்ன சின்ன கிருஷ்ணனா இருக்கு. நாராயண தீர்த்தர் இப்படி கையில் வெண்ணெயை வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார். விந்யஸ்யைகம் புவி புவன பாதமே கஞ்சஹஸ்தம் மாத்ராச்சாணு பிரணிகிதமத ஸ்வாது ஹையங்கவீனம். ஒரு கால ஒரு திருவடியை முட்டி போட்டுருக்கார், ஒரு கையை காலை வச்சு கீழே வச்சுருக்கார், ஒரு பாதமும் திருவடியில் படுறது. இந்த கையில் அவள் அம்மா அப்பதான் கடைஞ்சு கொடுத்துருக்கிற புது வெண்ணெய். மாத்ராச்சாணு பிரணிகிதமதஸ்வாது ஐயங்கவீனம். அப்படி பார்க்கறானா. ஹஸ்தே கிருண்ணன் நமக்கெல்லாம் காமிக்கிறான். சகல ஜகதாம் சாரபோக்தா அகம். தான் சாரபோக்தா பரமாத்மா ஆச்சக்ஷாணகா விஹரதி ஜகன்மோகன நந்தசூனு. இப்படி ஒரு ஸ்லோகம், இதை வர்ணிக்கிற ஒரு தரங்கம் நாராயண தீர்த்தம். ஏகி முதம் மம தேஹி கிருஷ்ணா ஏகி ஜகன்மோகன கிருஷ்ணா மாபாகி ஜகன் மோகன கிருஷ்ணா. அப்படி இருக்கிற அந்த கோலத்தை ஒரு தரங்கத்தில் வர்ணிச்சு மாம்பாய் என்னை காப்பாத்து கிருஷ்ணாங்கிறார் நாராயண தீர்த்தர். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.